வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். மது அறைக்கு வந்த சிறிது நேரத்திலேயே விக்ரமும் மேலே வந்தான். மது அவள் கையில் இருந்த மருதாணியை பார்த்தபடியே உட்கார்ந்திருக்க அவள் அருகில் வந்த விக்ரம், என்ன மது, மருதாணி பிடிச்சிருக்கா என கேட்டான். என்றாள் ஒற்றை சொல்லில். இப்போ உன் உள்ளங்கையில் இருக்கிற என்னோட பேரை உன் இதயத்திலையும் எழுதணும்னு ஆசைப்படுறேன், நடக்குமா மது என்று அவன் கேட்க, அவன் திடீரென்று இப்படி நேரடியாக கேட்பான் என்று மது எதிர்பார்க்கவே இல்லை. அவள்தான் ஏற்கனவே அவன் பெயரை அவள் இதயத்தில் எழுதிவிட்டாளே. சார், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் என்றாள். மது, தயவு செஞ்சு பாட்டி சொன்ன மாதிரி நீ என்னை மாமான்னு கூப்பிடலனாலும் பரவாயில்லை, இந்த சார் மட்டும் கூப்பிடாத, ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அவன் கூற, அவள் மௌனத்தையே பதிலாய் தந்துவிட்டு போர்வையை போர்த்தி படுத்து விட்டாள். ஆனால் தூக்கம்தான் வரவில்லை. எப்போ பேசணுமோ அப்போ பேசாத என்று கோபமாய் சொல்லிவிட்டு அவனும் சென்று படுத்து விட்டான். அவள் இடது கையில் இருந்த மருதாணி களையாதபடி கையை தலையணையின் மேல் வைத்து கொண்டு தூங்கும் விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தவள் சிறிது நேரத்தில் தூங்கி போனாள். நடுநிசி நேர அமைதி. திடீரென்று மது கத்தினாள். வேண்டாம், அவரை ஒன்றும் பண்ணிடாத, என் குழந்தைய கொடுத்துடு என்று அவள் எழுந்து உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு கத்த, தூக்கத்திலிருந்து கண் விழித்த விக்ரம் எழுந்து அவளிடம் ஓடினான். கட்டிலில் அவள் அருகில் சென்று உட்கார்ந்தவன், மது, என்ன ஆச்சு? யாரு உன்னை என்ன பண்றா? எதுக்கு இப்படி கத்துற என்று அவன் அவள் தோள்களை பிடித்து உழுக்க, கண்களை திறக்காமலேயே கத்திக் கொண்டிருந்தவள் பக்கத்தில் அமர்ந்திருந்த அவனை தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக கட்டி அணைத்து கொண்டாள். வேண்டாம், அவரை விட்டுடு, குழந்தையும் விட்டுடு என்று அவள் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருந்தாள். பயத்தில் அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மது, ஒன்னும் இல்ல, யாருக்கும் ஒன்னும் இல்ல, குழந்தை சேஃபா தூங்கிட்டு இருக்கான் பாரு என்று அவளை அவனும் தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக அணைத்தவன், ரிலாக்ஸ் மது என்று அவள் பின் முதுகை இதமாக வருடி கொடுத்து அவளை ஆசுவாசப்படுத்தினான். அப்படி இருந்தும் அவள் நடுக்கம் குறையவில்லை. பயத்தில் அவள் இன்னும் அவனை இறுக கட்டி அணைத்து கொண்டாள். அவனும் அவளை ஆற தழுவி அவன் உடல் சூட்டின் மூலம் அவள் நடுக்கத்தை குறைக்க முயன்று கொண்டிருந்தான். அவனை கட்டி அணைத்து கொண்டு நடுங்கியபடியே இருந்த அவள் முகத்தை தன் இரு கைகளாலும் ஏந்தியவன், மது, இங்க பாரு, யாருக்கும் ஒன்னும் ஆகல, நீ ஏன் பக்கத்துல சேஃபா இருக்க, கண்ணு விழிச்சு என்ன பாரு என்று அவன் அழைக்க, அவள் கண் விழிக்காமலேயே சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி விசுமிக் கொண்டிருந்தாள். அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் அவள் இதழ்களை அவன் இதழ்களை கொண்டு மூடினான். அவனும் கண்களை மூடி அவள் இதழ் ரசத்தை சுவைத்திருக்க மதுவின் அணைப்பு இன்னும் இறுகியது. அவள் அணைப்பு அப்படி ஒரு அழுத்தமான அணைப்பு. அவள் மனதில் இருக்கும் பயம், வேதனை, துன்பம், துயரம் எல்லாவற்றிற்கும் பல நாட்களாய் மருந்தை தேடி தவம் கிடந்தவளுக்கு மருந்தாய் அமைந்தது அவன் கொடுத்த இந்த அணைப்பு. அவளிடமிருந்து அப்படி ஒரு அணைப்பு கிடைத்தது விக்ரமிற்கும் இன்னும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவள் உடல் நடுக்கம் மெதுவாய் குறைய சிறிது நேரத்தில் அவன் மெல்ல அவள் இதழ்களை விடுவிக்க சுயத்திற்கு வந்து கண் விழித்த மது நடந்ததை உணர்ந்து, என்ன மன்னிச்சிடுங்க சார். அவள் கண்கள் கண்ணீரை சிந்தியது. அழுது கொண்டிருந்தாள் மது. ப்ளீஸ் மது, தயவு செஞ்சு அழாத, நான் சொல்றதை கேளு. உன் மனசுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை போட்டு குழப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அடிக்கடி ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி திடீர்னு எந்திரிச்சு கத்துற. என்னோட வாழ்க்கையை பத்தி நான் எல்லாமே உன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா உன்னோட வாழ்க்கையை பத்தி நீயே எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. ப்ளீஸ், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு, அப்பதான் உன்னோட கஷ்டம் குறையும். அவன் அத்தனை முறை கேட்டும் அவள் அழுது கொண்டேதான் இருந்தாளே தவிர பதில் எதுவும் சொல்லவில்லை. அதற்குள் பசியில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை எழுந்துவிட கண்களை துடைத்து கொண்டு மது குழந்தையை எடுக்க செல்ல, இரு மது, நான் எடுத்து கொடுக்கிறேன் என்று விக்ரம் குழந்தையை எடுத்து வந்து மதுவின் கையில் கொடுத்தான். அவன் பசியில தான் அலறான், எதை பத்தியும் யோசிக்காம பால் கொடுத்து அவனை தூங்கவை என்று சொல்லிவிட்டு அவன் இடத்தில் சென்று படுத்து கொண்டான். பசுபதியால் விக்ரமிற்கும் குழந்தைக்கும் ஆபத்து வருவது போல அவளுக்கு கனவு வர அதற்குத்தான் அவளுக்கு இத்தனை பயம். பசுபதியால் விக்ரமிற்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்தில்தான்
அவளையும் அறியாமல் அத்தனை அழுத்தமாக அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அவள் ஆழ்மனதில் இருந்த காதல்தான் அவளை இப்படி செய்ய வைத்தது. ஆனால் மதுவிற்கு என்ன ஆயிற்று? என்ன நடக்கிறது? ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று புரியாமல் விக்ரம் தான் குழம்பி போயிருந்தான். குழந்தைக்கு பால் கொடுத்துவிட்டு குழந்தையை பக்கத்தில் போட்டு அணைத்தவாறே அவள் மீண்டும் கண்களை மூட விக்ரம் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் நன்றாக தூங்கிவிட்டாள் என்பது தெரிந்த பிறகுதான் அவனும் தூங்கவே ஆரம்பித்தான். மது அலறிய சத்தம் கல்யாணிக்கும் கேட்டிருந்தது. அவளும் ஏதாவது கனமாக இருக்கும் என்றுதான் நினைத்தாள். அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அதிகாலை வேளையிலேயே கோயிலுக்கு சென்று வந்த கல்யாணி குளித்து கிளம்பி வீட்டில் பூஜை செய்து கொண்டிருந்த மதுவிடம் வந்தவள், மது என்ன ஆச்சு? ராத்திரி ஏதாவது கனவு கண்டியா? உன்னோட சத்தம் கேட்டுச்சே என்று கல்யாணி கேட்க, ஆமாம் என்று தலையை மட்டும் மாட்டினாள் மது. அதற்குள் அங்கு வந்த பாட்டி, எனக்கும் தான் சத்தம் கேட்டுச்சு, அதுக்குத்தான் சொல்றது குழந்தை பிறந்த 3 மாசம் பத்திரமா இருக்கணும் என்று பாட்டி அவர் பங்கிற்கு அட்வைஸ் செய்ய, சரிம்மா இந்தா நான் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் என்று மதுவின் நெற்றியில் குங்குமத்தை வைத்த கல்யாணி, இந்தா இத உன் தாலியில வச்சுக்க என்று அவள் குங்குமம் இருக்கும் பேப்பரை நீட்ட தூக்கி வாரி போட்டது மதுவிற்கு. அவள் கழுத்தில் தாலியே இல்லையே. அவள் கழுத்தில் இருப்பது அவள் அம்மாவுடைய 3 சவரன் தங்கச்சங்கிலி மட்டும்தானே. என்னம்மா யோசிச்சுட்டே நிற்கிற? இந்த குங்குமத்தை எடுத்து உன் தாலியில வச்சுக்கோ என்று கல்யாணி சொல்ல, மது அவள் புடவைக்குள் கிடந்த அந்த தங்கச் சங்கிலியை தன் புடவையோடு சேர்த்து இறுக பிடித்தபடி அப்படியே நின்றிருந்தாள். மது என்னாச்சு உனக்கு? நேற்று ராத்திரி ஏதோ கனவு கண்டதுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்க. சரி நானே குங்குமத்தை வச்சு விடுறேன் என்று கல்யாணி புடவைக்குள் இருந்த அந்த செயினை மேலே எடுக்க மது வெக்கித்து போய் அப்படியே நின்றாள். தாலிகை எதிர்பார்த்த சங்கிலியை மேலே எடுத்த கல்யாணிக்கு பேரதிர்ச்சி. பாட்டியும் வெறும் செயின் மட்டும் அவள் கழுத்தில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் வாயை பிளந்து நிற்க, மதுவும் பயத்தில் உறைந்து போய் அப்படியே நின்றாள். என்ன மது, தாலி எங்க கலட்டி வச்சிருக்கியா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தாலிக்கும் சாதாரண செயினுக்கும் வித்தியாசமே இல்லாம போச்சு. ராத்திரி தூங்குறப்ப கலட்டி வச்சியா? பாட்டி கேட்டார். என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பாட்டியையும் கல்யாணியையும் மாறி மாறி பார்த்த மது பயத்தில் எச்சில் விழுங்கினாள். மது இப்பவே ரூமுக்கு போய் தாலியை எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறமா எடுத்து உன் கழுத்துல போட்டுக்க. குங்குமத்தை நானே தாலியில வச்சு விடுறேன், சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா என்று கல்யாணி சொல்ல கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தாள் மது. இங்க பாரு மது, நான் உன்னையும் என் பேத்தி மாதிரி தான் நினைக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா காலமெல்லாம் புருஷனை நெஞ்சில சுமக்கணும், அவன் கட்டின தாலிய கழுத்துல சுமக்கணும். பாரமா இருக்குன்னு நெஞ்சில சுமக்கிற புருஷனையும் இறக்கி வைக்க கூடாது, அவன் கழுத்துல கட்டின தாலியையும் இறக்கி வைக்க கூடாது. அந்த காலத்துல செஞ்சு வச்ச பழக்கம் எல்லாம் சும்மா இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சுமங்கலி பொண்ணு இப்படி கழுத்துல தாலி இல்லாம இருக்கலாமா? போமா, கல்யாணி சொன்ன மாதிரி போய் தாலி எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சு சாமியை கும்பிட்டுட்டு குங்குமத்தை வச்சுக்க என்று பாட்டி சொல்ல, மதுவிக்கோ இப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் கண்களை முட்டி கொண்டு அழுகைதான் வந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் அறைக்கு மேலே ஓட, விக்ரம் அப்போதுதான் படிகளில் தன் முழுக்கை சட்டையை மடித்து விட்டு கொண்டே கீழே வந்து கொண்டிருந்தான். கண்ணீரை துடைத்தபடியே மேலே ஓடும் மதுவை பார்த்தவன், என்ன ஆச்சு? மது அழுதுட்டு போற மாதிரி இருக்கே. மது மது என்று அவன் அழைக்க அவன் குரல் அவள் காதில் விழவே இல்லை. தன் நெற்றியை சுருக்கி யோசனையோடு கீழே வந்த விக்ரம் பாட்டியும் அம்மாவும் நின்று கொண்டிருக்க, என்னமாச்சு? மது அலற மாதிரி இருக்கு, நீங்க ஏதாவது சொன்னீங்களா என கேட்டான். ஒன்னும் இல்லடா, நீ போ, ஃபேக்டரியில ஏதோ பிரச்சனையா, அப்பா உன்னை வர சொன்னாரு, இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம், நாங்க பாத்துக்கிறோம் என்றாள் கல்யாணி. என்னம்மா சொல்ற? பொம்பளைங்க விஷயமா? என் பொண்டாட்டி அழுதுட்டு போறா, என்னன்னு கேட்டா பொம்பளைங்க விஷயம்னு சொல்றீங்க. எதுவானாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க என்றான் விக்ரம். அது ஒன்றும் இல்லை விக்ரம், அவ ராத்திரி தூங்கும்போது தாலியை கலட்டி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், திரும்பவும் எடுத்து போட மறந்துட்டா, அதான் தாலி எங்க, அதை கலட்டி வைக்க கூடாதுன்னு சொன்னேன், அதான் அழுதுட்டு போறா என்று கல்யாணி சொல்ல, மதுவை விட விக்ரம் தான் இப்போது இன்னும் அதிர்ச்சியாகி போனான். ச்சே, இந்த தாலி விஷயத்தை பத்தி நான் யோசிக்காமையே போயிட்டனே.
சென்னையிலேருந்து மதுவை கூட்டிட்டு வரும்போது ஒரு தாலியை வாங்கி அதை மது கையிலேயே கொடுத்து அவளையே கட்டிக்க சொல்லியிருக்கலாம். இப்படி சொதப்பிட்டியடா விக்ரம், அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்க, இப்போது அம்மாவையும் பாட்டியையும் என்ன சொல்லி சமாளிப்பது விக்ரம் யோசித்து கொண்டிருக்க, என்னடா மது ரூமுக்கு போய் ரொம்ப நேரமாச்சு, இன்னும் காணோமே. சரி நீ கிளம்பு, அப்பா காத்துட்டு இருப்பாரு, நான் போய் அவ என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரேன் என்று கல்யாணி விக்ரமின் அறைக்கு செல்ல முயல, அம்மா இரு இரு, எங்க போற? நீ எங்கேயும் போக வேண்டாம், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு என்று விக்ரம் கல்யாணியின் கையை பிடித்து நிறுத்த, என்னடா சொல்லு என்றாள் கல்யாணி. அம்மா அது மது தாலி என்று விக்ரம் இழுக்க, ஆமா தாலி எடுத்துட்டு வரதுக்கு தான் மது மேலே போயிருக்கா, அதுக்கு என்ன என்றாள் கல்யாணி. அது இல்லம்மா, நான் அவ கழுத்துல தாலி கட்டவே இல்லை என்று விக்ரம் ஒரே போடாக போட, அதிர்ச்சியில் பேயறைந்ததை போல நின்றிருந்தாள் கல்யாணி. என்னடா பேராண்டி சொல்ற, தாலி கட்டலையா? என்னடா பேராண்டி சொல்ற, தாலி கட்டலையா? கையை வாயில் வைத்து கொண்டு அடப்பாவி என்றார் பாட்டி. என்ன விக்ரம் சொல்ற, தாலி கட்டாம தான் இத்தனை நாள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டீங்களா? கல்யாணிக்கு அதிர்ச்சியில் நெஞ்சு வலியே வந்துவிடும் போல இருந்தது. அம்மா நீ டென்ஷன் ஆகாத, இப்படி வந்து உட்காரு என்று அவளை டைனிங் டேபிள் சேரில் அமர வைத்த விக்ரம், அம்மா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு என்றான். அச்சோ என்னடா சொல்ற, கழுத்துல தாலி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ற, 2 பேருக்கும் ஒரு குழந்தை வேற பிறந்திருக்கு, இதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பம் மரியாதை என்னடா ஆகுறது? வீட்டில் உன் தங்கச்சி வயசு பொண்ணு இருக்கா, அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? புலம்பிய கல்யாணி தலையால் அடித்து கொண்டாள். அத்தை பாத்தீங்களா, என் பேரன்னு எப்ப பாரு உங்க பேரனை பெருமையா பேசுவீங்களே, அவன் என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? அம்மா கத்தாதம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா நான் சொல்றத கேளு என்ற விக்ரம், அம்மா நாங்கள் மாலை மாற்றி மோதிரம் மாற்றி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னிலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்று எப்படியோ அந்த சூழ்நிலையை சமாளித்தான். அப்போ நீ அவளுக்கு தாலியே கட்டலையா? அதான் அவ தாலி எங்கேன்னு கேட்டதும் அவ்வளவு டென்ஷன் ஆனாளா? என்னடா நீ என் வயிற்றுல பிறந்துட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்க? இரு உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இப்பவே விஷயத்த சொல்றேன். அம்மா நீ இப்போ அப்பாவுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், அப்பாவே ஃபேக்ட்ரியில் ஏதோ பிரச்சனைன்னு என்ன வர சொல்லியிருக்காரு. நான் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்துடுறேன், சாயங்காலம் இதை பற்றி பேசிக்கலாம். இப்போ நான் கிளம்புறேன், எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. அப்புறமா மது சாப்பிட்ருக்க மாட்டா, அவளையும் கூப்பிட்டு சாப்பிட வை என்று சொல்லிவிட்டு ஃபேக்ட்ரிக்கு சென்று விட்டான் விக்ரம். அன்று மாலை விக்ரமும் ராகவேந்தரும் ஃபேக்ட்ரியிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். எப்படியோ விக்ரம் நீ வந்ததால பெரிய பிரச்சனை சுலபமாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு தான் நான் எனக்கு வயசாயிடுச்சு, நீ இங்கேயே இருந்து இந்த பொறுப்புகளை எல்லாம் பார்த்துக்கோன்னு சொன்னேன். நீ எங்க கேட்ட? அப்பா நான் 2 பிஸ்னஸையும் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு கொஞ்ச நாள் இங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் நான் டீல் பண்ணிக்கிறேன், நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க என்று விக்ரம் கூற, நீயாட பேசுகிற? இப்போதான் உனக்கு குடும்பம் தொழில்னு பொறுப்பு வந்திருக்கு, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குடா. எல்லாம் அந்த பொண்ணு மது என் மருமகளாக வந்த நேரம் நீ இப்படி மாறி இருக்க. பேசியபடியே இருவரும் காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் வர அப்போது மாலை மணி 5. வீட்டிற்குள் வந்தவுடன் சமையல் அறையில் மதுவை தேடினான் விக்ரம். அம்மா மது எங்க, அவ சாப்பிட்டாளா என கேட்டான் விக்ரம். அவ எங்கடா சாப்பிட்டா, காலையிலையும் சாப்பிடல மதியமும் சாப்பிடல, கதவை லாக் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருக்கா. நானும் பாட்டியும் மாற்றி மாற்றி போய் கூப்பிட்டு பார்த்துட்டோம், வரமாட்டேன்னு சொல்றா. உனக்கு ஃபோன் பண்ணா நீயும் ஃபோன் எடுக்கல என்று கல்யாணி சொல்லவும் பதட்டமாக விக்ரம், என்னம்மா சொல்ற, மது காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமையா இருக்கா என்று பதட்டத்துடன் 2 படிகளாக ஏறி மேலே ஓட, கல்யாணியிடம் வந்த பாட்டி, பாத்தியா கல்யாணி, தாலி தான் கட்டல, ஆனா என் பேரனுக்கு அவன் பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம்னு என்று சொல்ல, அத்தை உங்க பையனும் தான் இருக்காரே நொந்து கொண்டாள் கல்யாணி. என் பையனுக்கு என்னடி குறைச்சல், உன்னை ராணி மாதிரி எல்லாம் வச்சிருக்கான் என்று அவர் பதில் சொல்லிவிட்டு நடக்க மேலே ஓடிய விக்ரம் அறை கதவை தட்டினான். மது கதவை தர, அம்மா அப்பா கிட்ட நான் எல்லாமே பேசிட்டேன், கதவை தர என்று அவன் 2-3 முறை குரல் கொடுக்க மது கதவை திறந்தாள். அழுது அழுது அவள் கண்கள் சிவந்து போய் முகம் வீங்கி இருந்தது. என்ன மது, நீ காலையில இருந்து சாப்பிடவே இல்லைன்னு அம்மா சொன்னாங்க, வா வந்து சாப்பிடு
என்றான். வேண்டாம், எனக்கு பசிக்கல என்றாள். மது, அப்ப நீ சாப்பிட்ற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன் என்று அவன் தன் கையை கட்டிக்கொண்டு சுவற்றில் சாய்ந்து நிற்க அவள் முகத்தை கழுவி துடைத்து கொண்டு அவனுடன் கீழே வந்தாள். விக்ரமுடன் இருப்பது கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது அவளுக்கு. மது, வாமா, வந்து உட்கார்ந்து சாப்பிடு என்று கல்யாணி உணவை பரிமாற சாப்பிட உட்கார்ந்தவள் ஒரு பருக்கையாக கொறித்து கொண்டிருந்தாள். அவள் பக்கத்தில் சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்த விக்ரம், என்ன மது, எத்தனை சாதம் இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு இருக்கியா? சரியா சாப்பிடு, இன்னும் 10 நிமிஷம் பார்ப்பேன். நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தனா நானே எடுத்து உனக்கு ஊட்டி விட்டுருவேன் என்று அவன் சொல்ல தட்டில் இருந்த உணவை அவள் வேக வேகமாக சாப்பிட்டு முடித்தாள். ஃபேக்டரியிலிருந்து வந்த ராகவேந்தர் நேராக அவருடைய அறைக்கு சென்று குளித்து உடை மாற்றிக் கொண்டிருக்க அவரிடம் வந்த கல்யாணி மதுவின் கழுத்தில் தாலி இல்லை என்ற விஷயத்தை அவரிடம் கூற அது அவருக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. எல்லாம் நீ உன் மகனை வளர்த்து வச்சிருக்கிற லட்சணம். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அவன்? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணினது ஒன்று தான் அவன் பண்ணின உருப்படியான விஷயம்னு நினைச்சேன். இப்போ அதுலேயும் இப்படி ஒரு குழப்பத்தை பண்ணி வச்சிருக்கானா என்று வெளியே வந்த ராகவேந்தர், விக்ரம், மது 2 பேரும் இங்கேயே இருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறிவிட்டு டைனிங் டேபிளில் அமர்ந்தவர் கல்யாணி உணவை பரிமாற அமைதியாக சாப்பிட்டு முடித்தார். அவர் சாப்பிட்டு முடிக்கும் வரை எல்லோரும் அமைதியாகவே இருந்தனர். என்ன விக்ரம், மது கழுத்துல தாலி இல்லைன்னு அம்மா சொல்றாங்க? ராகவேந்தர் கேட்க, ஆமாப்பா, அது என்று கல்யாணியிடம் கூறிய அதே கதையை ராகவேந்தரிடமும் கூறினான் விக்ரம். மதுவோ அவன் பக்கத்தில் தலை குனிந்து எதுவும் பேசாமல் நின்றிருந்தாள். ஏண்டா, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இது என்ன அமெரிக்காவா தாலியை கட்டாம குடும்பம் நடத்துறதுக்கு? ஏமா, அவன்தான் புத்தி கேட்டு போய் அப்படி சொன்னானா நீயாவது தாலி கட்டாம குடும்பம் நடத்துறது தப்புன்னு அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்க வேண்டாமா என்று ராகவேந்தர் மதுவை பார்த்து கேட்க மது எதுவும் பேசாமல் தலை குனிந்து கொண்டாள். அதற்குள் தன் மகனின் பக்கத்தில் வந்து அமர்ந்த பாட்டி, ராகவேந்திரா, ஆனது ஆகி போச்சு, இனி பழசு பேசி என்ன ஆக போகுது? அடுத்தது என்ன நடக்கணுமோ அதை பத்தி பேசு என்று அவர் சொல்ல, உன் பேரனை ஒன்னும் சொல்லக்கூடாதே, அதுக்குள்ள சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவியேம்மா என்ற ராகவேந்தர் சிறிது நேரம் அமைதியாக யோசித்தார். கல்யாணி, நாளைக்கு நீயும் அம்மாவும் நம்ம ஜோசியரை போய் பார்த்து அடுத்து நல்ல முகூர்த்த நாள் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம குடும்பத்தோட நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாம காதும் வச்ச மாதிரி நம்ம குலதெய்வம் சன்னிதானத்துல விக்ரம் மது கழுத்துல தாலி கட்டுட்டும். நீ இந்த விஷயத்த உங்க அண்ணன், அண்ணி, அக்கான்னு யார்கிட்டையும் சொல்லாத. இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க, அவங்க வாயில நம்மளே அவள் போட வேண்டாம், புரிஞ்சுதா என்று அவர் கல்யாணியை பார்த்து சொல்ல, சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் என்றாள் கல்யாணி. மதுவுடன் திருமணம் கேட்டவுடன் விக்ரமிக்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தது. ஆனால் மது அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டுமே. அவளுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்து இறந்து விட்டதாக சங்கரி கூறியிருக்கிறார். அவளுடைய பழைய வாழ்க்கையை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி எனக்கு சிறிதும் கவலை இல்லை. அவள் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தால் மட்டும் போதும் என்று நினைத்த விக்ரம் மதுவை பார்க்க அவளோ இன்னும் தலை குனிந்து அப்படியேதான் நின்றிருந்தாள். என்னடா, சொன்னது காதுல கேட்டுச்சா? நம்ம குலதெய்வம் கோயில்ல போய் உங்க 2 பேருக்கும் சிம்பிளா கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம். நாளைக்கு மதுவை கூட்டிட்டு போய் தாலி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடு என்று கூறினார் ராகவேந்தர். என்னம்மா, காலையில இருந்து அழுது வருத்தத்தோட இருந்த, இப்பதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுதே. உன் புருஷன் உன் கழுத்துல தாலி கட்ட போறான், சந்தோஷம் தானே உனக்கு என்று ராகவேந்தர் கேட்க, மது நிஜமாகவே அவனை திருமணம் செய்து அவனுக்கு குழந்தை பெற்றிருந்தால் சந்தோஷப்படுவாள். ஆனால் அவள் கதையோ வேறாயிற்றே. ஆனாலும் விக்ரமின் மேல் அவள் வைத்திருந்த காதல் இந்த திருமணம் நடந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று ஏங்கியது. அறைக்கு வந்து கட்டிலில் மதுவின் பக்கத்தில் உட்கார்ந்த விக்ரம், சாரி மது, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. என் குழந்தைக்கு மட்டும் இல்லை, எனக்கும் வாழ்க்கை முழுசும் நீ வேணும்னு நினைக்கிறேன். என் மனசு உன்னை தான் தேடுது. நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீ மயங்கி கிடந்த அன்னைக்கு நான் உன்னை முதலாக பார்த்தேனே, அப்பவே என் மனசுல ஏதோ ஒரு நெருடல். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மது. எனக்கு தெரியும் என்ன உனக்கு பிடிக்கும்னு. ஆனா நீ ஏன் அதை சொல்ல தயங்குறேன்னு தான் எனக்கு தெரியல.
உன்னோட பழைய வாழ்க்கை எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. குலதெய்வம் கோயிலில் வச்சு நான் உன் கழுத்தில் கட்டுற அந்த தாலி தான் நம்மளோட அன்புக்கு அடையாளம். இந்த கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதம்னா சொல்லு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அப்படி உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னாலும் நேரடியாக என்கிட்ட சொல்லிடு. அம்மா அப்பா கிட்ட நம்மளோட உண்மையான கதையையும், நான் சுஜி வாடகத்தாய் மூலமாக எனக்கு பிறந்த குழந்தை, அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காகத்தான் நீ வந்திருக்கேங்கிற விஷயத்தையும் நான் என் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீ இங்கே என் மனைவியாக நடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க உன் கழுத்தில் என்னை தாலி கட்ட சொல்ல மாட்டாங்க. நீ உன்னோட நடிப்பை கழிச்சிட்டு இங்கே இருந்து போயிடலாம். மது அதிர்ச்சியாக விக்ரமை பார்த்தாள். மது, எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. அதை சொல்ல உனக்கு விருப்பம் இல்லை. இட்ஸ் ஓகே. ஆனால் என் குழந்தை மேலே நிறைய அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவன் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னோட காதலுக்கு பரிசா என் குழந்தைய உன்கிட்டயே கொடுத்துடுறேன். நீ போகும்போது என் குழந்தையும் எடுத்துட்டு போய்க்கலாம் என்று விக்ரம் சொன்னதும் மதுவின் அதிர்ச்சி இன்னும் அதிகமானது. அவளுக்கு இப்போது குழப்பமாக இருந்தது. என்ன முடிவு எடுப்பது என்றே தெரியவில்லை. கண்களில் வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு பேசினாள். நீங்க ரொம்ப நல்லவர். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் தான் உங்களுக்கு பொருத்தமானவ இல்லை. எனக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் மனைவியாக இருக்க அதிர்ஷ்டம் இல்லை என்று மது விரக்தியாக பேச, அவன் அவள் கையை பிடிக்க பதறி போய் கையை அவள் இழுக்க முயல, அவன் அவள் கையை விடாது இறுக பற்றி முத்தமிட்டான். அவன் கொடுத்த முதல் முத்தத்தில் அவள் உடல் சிலிர்த்து போய் துவண்டது. பின் அவள் கையை அவன் நெஞ்சில் வைத்து கொண்டவன், யார் சொன்னா மது என் மனைவியாகிற அதிர்ஷ்டம் உனக்கு இல்லைன்னு? நான் சொல்கிறேன், நீ தான் என்னோட மனைவி. நீ என்னை வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு என் மனசு படன்னு அடிச்சுக்கிறது உனக்கு கேட்குதா மது? அவள் கையை அவன் இதயத்தில் இன்னும் அழுத்தமாக பதித்தான். அவள் தலை குனிந்திருக்க அவள் முகத்தை தன் ஒற்றை ஆள்காட்டி விரலை கொண்டு நிமிர்த்தினான். சம்மதம்னு சொல்லு மது என்று அவன் கெஞ்ச, அவள் அவன் இதயத்தில் இருந்து கையை எடுக்க முயல, நீ பதில் சொல்ற வரைக்கும் கையை விடமாட்டேன் என்று அவன் அவள் கையை அவன் இதயத்தோடு சேர்த்திருக்க, இப்போது அவன் இதயமோ மது மது என்றுதான் துடித்து கொண்டிருந்தது.